ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துறோம், அன்பளிப்பாகவோ தர்மமாகவோ கொடுத்துறோம். கொடுத்த பிறகு நமக்கு அதுல சொந்தம் இருக்கு அப்படி நினைத்து கொண்டு அதுல உரிமை கொண்டாடுறோம், அது பிறர் பொருளாயிரும். நான் கொடுத்தவன கொண்டா, ஒரு ஆள் பேனா கொடுத்து போடுறது, எழுதிட்டு இருக்கும்போது கொண்டா எழுதுற, இல்ல நான் முக்கியமா இருந்தேன், நான் கொடுத்துற பேனா கொண்டா, அப்ப நீ தான் கொடுத்து போடல, அப்ப அதுல சொந்தம் கொண்டா, அதுவும் பிறர் பொருள் தான் அது. இப்ப நான் உங்களுக்கு இந்த பேனாவை தந்துட்டேங்க, நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் திருப்பி கேட்கிறேன் உங்களுக்கு எழுதுன்னு கொண்டாங்க, அதான் தரமாட்டேங்கிறீங்க, நான் கொடுத்துப்பா என்ன இல்லைங்கிற அப்படின்னு கேட்டா நீ எப்ப கொடுத்த என்ன இருப்பா, நீ எப்ப கொடுத்து விட்டியோ அது அவருடையது. கொடுத்த பிறகு அதுல நம்முடைய உரிமை இருக்குன்னு நினைக்கிறது இருக்க, அது நிறைய பேர் இருக்குது. ஏதாவது ஒரு தேவைக்கு உதவலன்னு சொன்னா நான் கொடுத்த என்ன எனக்கு இல்லைங்கிற, நான் தானே உனக்கு தந்தேன், நான் தந்த எனக்கு இல்லைன்னு சொல்லுவியா, அப்படி எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யணும், நிறைய பாக்குறோம். கொடுத்துட்டோம்னா மறந்துடணும், அதோட நம்முடையது அல்ல, அது பிறருடைய பொருள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதனால பிறருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள், பிறருக்கு கொடுக்கக்கூடிய கிப்டுகள், பரிசுகள், இதை பற்றி எல்லாம் நம்ம என்ன மாதிரி நிலை எடுக்கணுங்கிறது பொருளாதாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் ஆயிது ஃபி கைஹி. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறவன், அன்பளிப்பா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், பரிசா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொடுத்த அன்பளிப்பை திருப்பித்தா என்று கேட்டால் அவன் வாந்தி எடுத்து விட்டு அவன் வாந்தி அவனே சாப்பிடுற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்துட்டு கேட்கறீல, நீ வாந்தி எடுத்துட்டு அதே மாதிரி திம்பியா? ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு அது எனக்கு தாண்ட சொல்லி கேட்கறது அது ஒரு மூமெண்ட் வரவே கூடாது. அதுல கல்யாணத்துல மொய்யெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்றோம். மொய் எழுதுறாங்க திருமணத்துல, மொய்யில என்ன அர்த்தம், திருப்பி கலெக்ஷன் பண்றது அர்த்தம். ஒரு ஆள் கல்யாணத்துல எழுதி போடுவாங்க, இவன் கல்யாணத்துல வந்தாகணும், இவன் என்ன எழுதுனானோ அது என்ன செய்யணும், இவன் கல்யாணத்துல வரலன்னா அங்க உள்ள நாசுவனை விட்டு அல்ல வேற யாரையா விட்டு கேட்டு விடுவாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னாரிடமிருந்து இன்னும் வரவில்லை, 17 ரூபா 45 நாங்கள் கொடுத்திருந்தோம், அதை இன்னும் ஒரு திருப்பி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது கேவலம், இதுக்கு ஒரு அன்பளிப்பா? இஸ்லாத்துல மொய் கூடாதுங்கிறோம்ல, எதுக்கு கொடுத்தா அப்புறம் என்ன அதுல சொந்தம் கொண்டாடுற, மனப்பூர்வம் கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கறதுனால அது வாங்கக்கூடாது. இது நம்ம வாங்கி எடுத்து நம்மளே திங்கிற மாதிரி. இது புகாரியில 2621வது ஹதீஸ்லயும் 2881வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இதோட இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருத்தன் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறானோ வாந்தி எடுத்து விட்டு அதையே சாப்பிடுகிற நாய் மாதிரி. இது புகாரியில லைஸலனா மஸலு சூயி அல்லது யஊது ஃபீ ஹிபத்திஹி கல் கல்பி யர்ஜூ பி கைஹி. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறான், அவனுக்கு உள்ள கெட்ட உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன கெட்ட உதாரணம், தான் சாப்பிட்டதை கக்கி விட்டு அதை திரும்ப சாப்பிடுமே அந்த நாயை போலன்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கெட்ட உதாரணத்தை வேற யாருக்கும் சொன்னது இல்ல அவ்வளவு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வருது. இது புகாரியில 2622வது ஹதீஸாகவும் 2975வது ஹதீஸாகவும் இருக்கிறது. கொடுத்த அன்பளிப்பு அப்படி மறந்துடணும். எந்த அளவுக்கு மறக்கணும்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுக்கறாங்க. குதிரையை கொடுக்கும்போது கண்டிஷனோட கொடுக்கறாங்க, சும்மா கொடுக்கல, நீ குதிரையை வச்சிக்கன்னு கொடுக்கல. என்ன கொடுக்கறாங்கன்னா, இந்த குதிரையை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய போக வேண்டியிருக்கும்ல, அதுக்கு நீ பயன்படுத்துற மாதிரி இதை வளர்த்து வச்சுக்க, எப்ப வேண்டாலும் போருக்கு போறதுக்கு அழைச்சா குதிரை எடுத்து பறந்து என்ன செய்ய வந்துருன்னு, அந்த மாதிரி நீ பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. கொடுத்தா இவர் குதிரையை எதுக்கு தந்தாருங்கிற மறந்துட்டு இவர் குதிரையை என்ன செய்யல, ஒழுங்கா பராமரிக்காம போருக்கு போறது எல்லாரும் காத்திரமா வச்சிருக்கணும், அவர் ஒழுங்கா அதை பராமரிக்காம வச்சுட்டு இருக்கிறாரு. அதோட என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த குதிரை விற்கலான் இருக்கேன், யாருக்காவது வேணுமான்னு கேட்க ஆரம்பிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு குதிரையை கொடுத்துட்டாங்க கண்டிஷனோட. இவர் என்ன பண்றாரு, போருக்கு போற கண்டிஷன்ல கொடுக்கறாரு. இந்த என்ன பண்றாருன்னு கேட்டா, அதை வித்து தின்றலாம்னு நினைக்கிறார், ஒருத்தர் வேலை பேசுறாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன நோக்கத்தை கொடுத்தோம், இந்த விக்கிறான்னு சொல்லிட்டு சரி நம்மளே காசு கொடுத்து வாங்கி வேற யார் நல்லபடியா வைப்பாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் விக்கிறேங்கிறான். சும்மா வாங்க நினைக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கொடுத்து விட்டோம், அவர் நிபந்தனை மீறிட்டாரு, சும்மா கூட பிடிக்கிட்டு வந்துடலாம், அப்படி நம்ம செய்ய வேணாம், காசுக்கு நம்மளே வாங்கிக்கிறோம், கம்மியான காசு தந்துருவாரு, வாங்கி நம்ம வேற யாருக்காக கொடுப்போம்னு நினைக்கிறார். இருந்தாலும் மனசுல உறுத்துது, ரசூலுல்லாஹ் கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட நான் கொடுத்தேன், அந்த ஆளு விக்கிற ஐடியாவோட இருக்கிறாரு, அதை ஒழுங்கா அவர் செய்யல, அதை நான் கம்மியான காசுக்கு வர விக்கிற மாதிரி இருக்கிறாரு, அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுமா, சும்மா வாங்கல காசு கொடுத்து வாங்கிட்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா தஸ்தரி வாங்காதே, வலா தஊது ஃபீ ஸதகத்திக கொடுத்ததுல திருப்பி நாட்டம் செலுத்தாதே, வாங்கவும் செய்யாத, காசுக்கும் வாங்காத, திருப்பியும் கொடுக்காத, ஒயின் ஆழ்த்தாக்கஹு பி திர்ஹமின்
ஒரு திர்கத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னாலும் வாங்கிறாரு. கொடுத்துட்டீங்கள 4 நாள் கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொன்னாலும் சரி அதை வாங்கிடவானா, சும்மா இருந்தாலும் வாங்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் கொடுத்ததை திருப்பி வாங்குறவன் வாங்கி எடுத்துட்டு சாப்பிடறவனை போல அங்கேயும் சேர்க்கிறாங்க. காசுக்கு வாங்கினாலும் நம்ம இந்த பேனா ஒரு ஆள் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, நான் வந்து விலைக்கு தந்துடுறீங்களா, நான் வந்து 2 ரூபா தரேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கொடுத்துட்டு இல்லைன்னா அது முடிஞ்சு போச்சு. நம்மள்கிட்ட வந்து ரேட் ஒழுங்கா சொல்ல மாட்டான்ல. இந்த பேனா உங்களுக்கு அன்பளிப்பா தந்துட்டேன், இது வந்து 100 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம், நான் கேட்டா 100 ரூபா சொல்லுவீங்களா, 10 ரூபா சொல்லுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிற காரணத்தினால இதை வித்து சாப்பிட உங்களுக்கு ரைட் இருக்குது. கண்டிஷன் இல்லாம நான் அந்த பொருளை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னா, நீங்க இந்த பொருளை எனக்கு தந்துட்டா இதை நான் என்ன வேணாலும் செய்யலாம், விற்கலாம், தேவையா வச்சுக்கலாம், தேவையில்லாட்டி வித்துட்டு போயிடலாம். நான் வெளியில வித்தா கூட விற்பேன், உங்கள்கிட்ட வித்தா குறைச்சி விற்பேன், கொடுத்த ஆளா இருக்கிறதுனால. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்த ஆள்கிட்ட வாங்க, காசுக்கு வாங்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுத்துட்டோம், ஒரு வீட்டு அன்பளிப்பா கொடுத்தோமா, விற்க வர்றானா நம்ம வாங்க கூடாது. ஒரு கார் அன்பளிப்பா கொடுத்தோமா, விற்கிற மாதிரி தெரியுதா, நம்ம வாங்கிடக்கூடாது. ஏன், அது வந்து கொடுத்து வாங்குற மாதிரி தான். அது எவ்வளவு மலிவு விலைக்கு வந்தாலும் யாரையாவது வச்சுட்டு நான் வாங்க மாட்டேன், நான் கொடுத்து அதை மறந்துட்டேன். அந்த கொடுத்தது எப்படி போயிடணுமா, நம்ம மனசை விட்டு ஒரு ஹராமு மாதிரி போயிடணும், தூக்கி எடுத்துடணும். ஒரு ஆள் கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல மனசுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்ட் கூட ஈடுபாடு இருக்க கூடாது. முடிஞ்சிருச்சு, நம்ம இது இல்ல, நமக்கு சம்பந்தமே கிடையாது. திருப்பி காசுக்கு தந்தாலும் வாங்க மாட்டேன், ஹராமான காசு தான் வாங்குவோமா, அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடணுங்கிறது வழங்குது. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில 1490, 2623, 2636, 3970, 3003 ஆகிய எண்கள்ல இந்த ஹதீஸ் வந்து இடம் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து திருப்பி வாங்கலாம், கொடுத்ததை திருப்பி வாங்கலாம். யார் வாங்கலாம்னு கேட்டா, தகப்பன் வந்து பிள்ளைக்கு கொடுத்து திருப்பி வாங்கலாம். தகப்பன் என்ன செய்யலாம், மகனுக்காக வேண்டி நினைச்சிக்க இந்த காரை வச்சுக்கன்னு கொடுக்கலாம். அவனுக்கு தேவை இருக்கு, இதோட நல்ல காரியம் இந்த காரை பயன்படுத்தலாம், அல்ல அடுத்த தம்பி இருக்கு அடுத்த பையனை கொடுக்கலாம் நினைக்கலாம், கொண்ட காரை கொடுத்து வாங்கிக்கலாம். மகனுக்கு கொடுத்ததை தகப்பன் என்ன செய்யலாம், திருப்பி வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா மகனுக்கு கொடுத்தாருன்னா அதோட நல்ல விதம் வாங்குவாரு. தகப்பன் அதை வாங்குறாருன்னு சொன்னா, கொடுக்கும்போது என்னது, மகனுக்கு தகப்பன் கொடுக்கிறாருன்னு சொன்னா திருப்பி வாங்கி கொள்வார்னு நினைச்சுதான் வாங்கிக்கணும். நமக்கே சொந்தமா அடிச்சு வாங்கிக்க கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லிர்ரஜுலி, ஒரு மனிதனுக்கு ஹலால் இல்லை, ஐயோத்திய அத்தியத்தன், ஒரு அன்பளிப்பை ஒரு பரிசை கொடுத்து விட்டு சும்மா ஏற்கூபிஹா, அதை திரும்பி கேட்கறதுக்கு எந்த விதமான இது ஹலாலே கிடையாது. இல்லல் வாலிது, தகப்பனாரை தவிர, சீமா யோத்தி வலதஹு, பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்கறத என்ன செய்யலாம், அதனால தகப்பன் பிள்ளைக்கு எதிரியா இருப்பானா, அதெல்லாம் செய்யவே மாட்டான். கேட்கறானா ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால இந்த பிள்ளை கொடுத்தவங்க அந்த பிள்ளை கொடுப்பான், அந்த பிள்ளை கொடுத்த பிள்ளை கொடுப்பான். இது தகப்பனாருக்கு மாத்திரம் இந்த உரிமை இருக்குது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில சஹீஹ் ஹதீஸ், திருமதியில 2058வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அன்பளிப்புகள் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து அந்த அன்பளிப்புல வந்து ஒருத்தர் வந்து கொடுக்கிறவர் வந்து விவரம் இல்லாத ஒரு ஆளாக, புரியாம அவருடைய கெப்பாசிட்டி விளங்காம கூட கொடுத்துடுறாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய் மொத்தமே இருக்குது வச்சுக்கிறோமே, அதை வச்சுதான் அவர் வாழ்க்கையை ஓடணும். அல்ல ஒரு குடிசை வீடு தான் அவருக்கு மொத்தமே இருக்கிறது, வேற எந்த ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஒரு ஆர்வத்தில் என்ன செய்யறாரு, இந்த குடிசையோட நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு ஆட்டத்தை கொடுத்து விட்டாரு. இப்படி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இதை திருப்பி வாங்கிடலாம். இது என்ன செய்யலாம், அவன் விளங்காம தந்திருக்கான், நீ வாங்கிட்டு உனக்கு அறிவு வேணா, அவனே சோத்து கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தந்தான்னு வாங்கிடு, அவன்கிட்ட போய் வாங்கலாமா. நம்மள்ட்ட இந்த பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி இங்க வாப்பா வந்து இருந்தாலும் அந்த ஆட்டத்தை கொடுத்துட்டாரு, இருந்த ஒரு வீடு தான், அதை கொண்டு அங்க கொண்டு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வருது, கூப்பிட விட்டு இந்த ஹதீஸை சொல்லி, இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லப்பா நீ கொடுத்த தப்பு, நீ முதல்ல திருப்பி வாங்கி உன் பிள்ளைகளுக்கு நல்லா வை அப்படின்னு சொல்றது நம்ம கடமை. கொடுத்தது திருப்பி வாங்கணும். எப்ப வாங்கணும், அவர் கெப்பாசிட்டி இல்லாதவராக இருந்தால், கூறு இல்லாதவராகவும் அவருக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லாதவராகவும் இருப்பாரையானால் அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி வாங்கிக்கலாம். ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர்கிட்ட ஒரே ஒரு அடிமை இருக்கிறார், எந்த சுத்தம் அவருக்கு கிடையாது. அடிமைங்கிறது ஒரு சொத்து. நல்ல அந்த காலத்துல, இந்த காலத்துல அடிமை நமக்கு விளங்காது. அந்த காலத்துல ஒரு அடிமைங்கிறது 100 ஒட்டகம் அளவுக்கு மதிப்புடையது. ஒரு மனிதனை வந்து விலை பேசி விற்பாங்க. அதுக்கு விலை எவ்வளவு இருக்கு, இந்த மனிதன் 100 ஒட்டகத்துக்கு விற்கிறேன், 50 ஒட்டகத்துக்கு விற்கிறேன்னு விற்பாங்க. அப்போ ஒரு அடிமைங்கிறது ஒரு சொத்தாக கருதப்பட்ட ஒரு காலம். மனிதன் சந்தையில வித்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் போட்டதை ஒழிக்கல, வேற மாதிரி ஒழிச்சு கட்டிட்டாங்க. அவங்களுடைய காலத்துல, கடைசி காலத்துல ஓரளவுக்கு அடிமை இல்லாத அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. இருந்தாலும் அந்த அடிமைங்கிற முறை இருந்தது அந்த காலத்துல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அடிமையை தவிர வேற எந்த சொத்தும் அவருக்கு இருக்கல.
அந்த ஆள் இருக்க அவர் இருக்காரு, அவர்கிட்ட என்னடா ஒன்று இருக்குன்னு கேட்டா ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல, ஒரு சட்டி இல்ல, ஒரு பாத்திரம் இல்ல, ஒரு தங்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எந்த விதமான செல்வம் அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இருக்கிறது யாரு? ஒரு அடிமை மட்டும்தான் இருக்கிறார். அவரை வச்சு வேலை வாங்கிக்கிறது, அவரு சம்பாதிக்கிறது, பங்கு வச்சுக்கிறது, இது வச்சுதான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? அடிமையை கூப்பிட்டு, நான் உன்னை அடிமை வச்சுக்கிறது விரும்பல, என்ன உன்னை சோதனமாக்கிட்டேன். அது அன்பளிப்பு தானே. உன்னை போ என்றால் போ, உன்னை சோதனமாக்கிட்டேங்கிறாரு. அப்ப இது சோதனமாக்கிறதுக்கு இவற்றை கெப்பாசிட்டி ஆக்கலாம். இவற்றை இருக்கிறது இந்த அடிமை சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வச்சுதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டி இருக்கிறது. இவர் வழங்காம நினைஞ்சிட்டாரு, இதை செஞ்சு விட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, இது தகவல் வருது, உன்னை கூப்பிட விட்டு முறையில் உன்னை விடுதலை செஞ்சு சரியில்லை, நீ அடிமையா இருக்கிற, அவன் வசதி இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாரு, அதனால இந்த அடிமை யாராவது வேற யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. விலைக்கு யாராவது வாங்கிக்கிறாங்கன்னு கேட்டு விலைக்கு வித்து அந்த அடிமை என்ன செய்யறாங்க? விலைக்கு ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கி அவர் சுதந்திரமாக்கி விட்டுறாரு. அந்த காசை வாங்கி இவர் கொடுத்துறாங்க, ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்திட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதை சொல்றாங்க. எப்படி இருந்தா அந்த ரஜுலன் ஆத்தக அப்தன் லஹு, தன்னுடைய அடிமையை ஒரு மனிதர் விடுதலை செய்து விட்டார். லைஸ லஹு மாலும் கைருஹு, அதை தவிர வேற எந்த செல்வமும் அவர்கிட்ட கிடையாது. ஒரு ரத்தகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து செய்து விட்டு ஃபபதாஹு மின்ஹு, அவற்றிலிருந்து விலைக்கு வாங்கி கொண்டாரு. நயீம் இப்னு நஹாம், நயீம் இப்னு நஹாம் ஒரு ஆள் என்ன செய்யறாரு? விலைக்கு வாங்கி கொண்டாரு அந்த அடிமைய அப்படின்னு சொல்லி புகாரியில 2415வது ஹதீஸ்ல இருக்குது. அபூ தாவூதுல இன்னும் கொஞ்சம் விவரமா வருது. என்ன வருதுன்னு கேட்டா, இதா கான அஹதுக்கும் ஃபகீரன், உங்கள யாராவது ஃபகீரா இருந்தால், நீங்களே அடுத்த கேட்கிற அளவுக்கு ஏழையாக இருந்தால், ஃபல்யப்தஉ பினஃப்ஸிஹி, தன்னே கவனி. உனக்கே வக்கீல, நீ என்ன போய் தர்மம் செய்ய போற? முதல்ல உன்னே கவனி. இப்ப நீ அன்பளிப்பு கொடுக்க போற, ஃபர்ஸ்ட் உன்னே கவனி. ஃபல்யப்தஉ பினஃப்ஸிஹி இன்கான ஃபீஹா ஃபதுலுன், உன்னே கவனிச்சதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் ஃபஅலா ஐயாலிஹி, குடும்பத்தை எல்லாம் கவனி. அதுக்கு மேலே மிச்சம் இருக்கு, நீனும் சாப்பிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதா, அப்புறமேலே இருந்துச்சுன்னு சொன்னா அலாதி கராபத்தின், சொந்தக்காரங்களுக்கு கொடு. அதுக்கு மேல இருந்தா அங்க கூட இங்க கொடுன்றாங்க. சுதலாசனம் கொடுத்துட்டு போங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன, உனக்கு தேவை இருக்குதான்னு பாரு. தேவை இருந்தா நீ உனக்கு ஓன் தேவையை பூர்த்தி செய்யணும். அப்ப இது என்ன விளங்குது? ஒரு பக்கீரா இருக்கிறவன், மிஸ்கீனா இருக்கிறவன் விளங்காம அன்பளிப்பு கொடுத்து விட்டானே, ஆனால் அது ரிட்டர்ன் உண்டு. அந்த அன்பளிப்பு என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு தெரிஞ்சா கூட தலையிட்டு வாங்கி கொடுத்துருங்க. அவன் வழங்காம நீ வாங்கிட்டு போலாமா? உனக்குங்க போச்சு அறிவு. அவனே கஷ்டப்படுறான், அவனே வாங்கி திங்கிற அளவுல இருக்கிறான். அதை கொடுத்து பிச்சை எடுத்து நல்லாவா இருக்கு, நீ வாங்கலாமா, யோசிக்க வேணாமா, யார் தர்றான் நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை ரிட்டர்ன் வாங்குற கடமை நமக்கு ஜமாத்தார்களுக்கு இருக்கிறது. இது அபூ தாவூதுல 3446வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அன்பளிப்பு கொடுத்தால் அது நம்முடையது இல்ல, அத மனசுல வச்சுக்கணும். அதை திருப்பி காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம பொருளாகாது. காசு சும்மா வாங்கினாலும் நம்முடையதாகாது, காசு கொடுத்து வாங்கினாலும் நம்முடைய ஆகாது. பிறருடைய பொருள் என்பதுல இதுவும் அடங்கும்.